ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண்ணை பற்றிய என் சொந்த கருத்தில் எழுதிய கவிதை. வாங்க பார்க்கலாம். பெண்ணால் சாதிக்க முடியுமா? நித்திரைகள் ஆட்கொள்ளும், அவ்வப்போது உனக்குள் ஒளிக்கட்டும், என்னால் உன்னை ஜெயிக்க முடியும். நீ எதையாவது முயற்சி செய்ய போகிறாய் என்றால் பல கும்பல்கள் உன் முன்னால் வருவர். உன்னால் இது முடியாது, இதுபோல் முயற்சி செய்து தோற்று போனவர்கள் அதிகம் என்று உரையாடுவர். கண்ணாடி குடுவைக்குள் உன்னை அடைத்து அழகாயிருக்கிறாய் என்று வெளியே நின்று ரசிக்கும் நபர்கள் என்னவோ அதிகம்தான். உன்னால் முடியுமா என்று கேட்பவர்களை விட உனக்கு தேவையா என்று கேட்பவர்களே ஏராளம். நீ இரவில் சென்றால் உன் உடல் பறிபோகும், பகலில் சென்றால் தேகம் மாறிவிடும், மீறி சென்றால் உனக்கு உயிர் போய்விடும் என்று பயமுறுத்தும் கூட்டம் ஒருபுறம். என்னை விட வலிமை அதிகமா? உன்னால் அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாதா? நீ எல்லாம் ஒரு பெண்ணா என்று அசிங்கப்படுத்தும் கூட்டம் மறுபுறம். பெண்ணே, இது எல்லாத்திற்கும் நடுவில் நின்று என்னால் எப்படி முடியும், இவ்வளவு தடைகளை எப்படி உடைப்பது என்று தானே கேட்கிறீர்கள். முடியும். உங்களை அடக்கும் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுங்கள். இரவில் சென்றால் என் உடல் பறிபோகாது. தன் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எண்ணும் ஆண்கள் தான் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவில் செல்லும் பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று. தேகம் மாறிவிடும் என்போரிடம் சொல்லுங்கள், என் மனம் மாறவில்லை என்று. உயிர் போய்விடும் என்று சொன்னால் சொல்லுங்கள், என் ஆயுட்காலத்தை நிர்ணயிக்கும் யமனிடம் உறவாடினீர்களா என்று. உன் வலிமை என்னை பலமாக மாற்ற வேண்டுமே தவிர பலவீனமாக்க கூடாது. அடங்கி ஒடுங்கி இருக்க பெண் ஒன்றும் பெட்டிக்குள் பூட்டி வைக்கும் பொருள் அல்ல. நீ எல்லாம் பெண்ணா என்று கேட்பவரிடம் சொல்லுங்கள், ஆம், பெண்மையை காப்பாற்ற ஆண்மையானவளாய் மாறிய நல்ல ஆளுமையானவள் என்று. பெண்ணே, உன்னால் முடியும். உன்னை சாதிக்க விடாமல் கெடுப்பவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாலே போதும், உன்னால் சாதிக்க முடியும். நன்றி.